பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அது ஒன்றும் இல்லை, இந்த வேலை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அஜித், ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, வீட்லயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் ஆஃபீஸ்லயும் வந்து வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிறேன். என்ன எனக்கு பெருசா வேலை இருக்க போது வீட்ல? நான் எங்க வீட்ல வேலை வைக்கிறேன்? ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை, அதுவும் நானா செஞ்சா மட்டும்தான். அத்தைங்களே மித்த வேலைங்கெல்லாம் பாத்துறாங்க. அப்புறம் ஷாய் குட்டி ஹரிய சொல்லவே தேவையில்ல, ஹரிய பாட்டி பாத்துக்கிறாங்க, ஷாய பிரியா இவங்க பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன எனக்கு ஆக மொத்தத்துல எனக்கு வேலைங்கிறது கம்மி தான். அதுலயும் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை தான் நான் பாப்பேன், மித்த வேலை எல்லாம் நீங்களும் குருவும் தான் பாக்குறீங்க. நீ ஆசைப்பட்டு ஒரு கம்பெனிக்கு போன வேலைக்காக எனக்காக விட்டுட்டு வந்துட்ட. இப்ப ஏதோ ஒன்று வற்புறுத்தி அந்த கம்பெனியில வேலை செய்ய வைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அஜித், நான் ஆசைப்பட்டு தான் இந்த வேலையை பாக்குறேன். எனக்காகவே உன்னோட வேலையை நீ விட்ட. அந்த ஆபீஸ் பிடிச்ச ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது விட்ட. இப்போ எனக்காக அந்த ஆபீஸ்ல வந்து வேலை செய்யற. குழந்தைங்களுக்காக உன்னோட சந்தோஷத்துல விட்டுட்டு குழந்தைங்களுக்காகவே வாழ்ற. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, ஏன் சந்தோஷத்துக்காகவும் தான் நான் வாழ்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்த, இப்ப ஏதோ உனக்கு பிடிக்காத மாதிரி இல்லையா? அப்படியெல்லாம் சத்தியமா சொல்றேன், எதுவுமே இல்ல அஜித். நீங்க தான் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, அத்தை 2 பேரும் நல்லா பாத்துக்கிறாங்க, பாட்டி தாத்தா பிரியா ஐஷு இத்தனை பேர் இருக்கீங்க. அப்புறம் குரு அன்பு இத்தனை பேர் இருக்கும் போது என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க. நான் எங்க ஃபேமிலினா நான் அம்மா அப்பா இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் இந்த இடத்துல இத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்ததே நீங்க தான். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கும் நீங்க தான் காரணம். இல்ல சிம்ரன், நீ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு உனக்காக எதுவுமே செய்யலையே. எனக்காக வேலையை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு சிம்ரன்? இப்போ உனக்கு அந்த வேலை வேணான்னா விட்டுரு. ஐயோ இந்த வேலையை ரொம்ப பிடிச்சுதான் நான் செய்யறேன். இப்பதான் என்னால என் அஜித் கூட 24 ஹார்ஸ் கூடயே இருக்க முடியுது. நான் கம்பெனி வந்தா மட்டும்தான் உங்க கூட நான் இருக்க முடியும். அதனால நான் அந்த வேலையை ரொம்ப பிடிச்சுதான் செய்யறேனே தவிர அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இல்ல, நீ வீட்டையும் வேலையை பாத்துக்கிற, நைட்டானா குழந்தைங்களையும் பாத்துக்கிற, அப்புறம் ஆபீஸ்ல வந்து உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிடுற. எனக்காக பிடிச்ச ஆபீஸை விட்டு கொடுத்துட்டு வந்த, இப்ப இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறியே. நீ நினைச்சா உனக்கு பிடிச்ச கம்பெனிக்கே வேலைக்கு போலாம்ல. நான் இப்ப சொல்லிட்டா, எனக்கு என் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். எனக்கு என் ஃபேமிலி கஷ்டத்துல இருக்கும் போது அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். அதுக்காக அந்த ஆபீஸ்க்கு நான் வரனே தவிர வேற எதுவும் இல்ல அஜித். அப்பா சின்ன வயசுலயே சொல்லி இருக்காரு, இந்த கம்பெனில தான் நீயும் வேலைக்கு போகணும், நீயும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஆசையை நிறைவேற்ற படிச்சு அந்த கம்பெனிக்கே வேலைக்கு போனேன். அதை தவிர மத்தபடி எல்லாம் உங்க கம்பெனி பிடிக்காமலாம் இல்லை. எனக்கு அங்க அப்பா ஆசை அதிகமா தெரிஞ்சிச்சு, அதனால செஞ்சேன். இப்ப இந்த ஃபேமிலிக்காக அந்த ஆபீஸை எடுத்து நடத்தணும்னு நான் நடத்திட்டு இருக்கேன். அவ்வளவுதான், நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. உன் அப்பாக்காக தானே நீ அந்த கம்பெனி போன, அப்ப எனக்காக ஏன் விட்ட? அப்போ உங்க அப்பா என்ன தப்பா தானே நினைச்சிருப்பாரு. உன்னோட கனவை நான் தானே உடைச்சேன். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரியே வேலை. எனக்கு ஆசை இருந்துச்சு, ஒரு 2 மந்த் வேலைக்கு தான் போனல, அதுவே போதும் எனக்கு. அந்த 2 மந்தே அப்பாவுக்கு ஒரு திருப்தியான இதை கொடுத்துருச்சு. அதை தவிர பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் அவருமே செய்வாரு. திடீர்னு ஏன் நீ உன் மூளையை போட்டு இவ்வளவு கேவலமா யோசிச்சுட்டு இருக்க? உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியாதா? இல்ல தெரியும், உன்னோட ஆசையை நான் தானே உடைச்சேன். இப்ப இந்த ஆபீஸை எடுத்து நடத்தணும்னு நீ வந்துட்டு இருக்க. ஏன் இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை கிடைக்காதா? இல்ல நான் எடுத்து இந்த ஆபீஸை நடத்த கூடாதா? அதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்ல. எனக்கு எப்போதும் உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். என்னோட ஆசை இந்த கம்பெனி எல்லாம் கிடையவே கிடையாது. என் கூட நீங்க இருக்கீங்க, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் இந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க. இந்த ஆசையை விட இந்த கம்பெனிக்கு வேலை செய்யறதா என்னோட ஆசை பெருசா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலி கொடுத்த உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசை என் பக்கத்துலயே இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீங்களும் தான் வேற கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, நம்ம ஃபேமிலிக்காக இந்த கம்பெனி வந்தீங்கல்ல. ஏன்னா இது நம்மளோட ஃபேமிலி. நீங்க யோசிக்கிற அதே விஷயத்தை தான் நானும் யோசிக்கிறேன். இது நம்ம ஃபேமிலி, என்னைக்குமே நம்மளோட ஃபேமிலி. நீங்க மட்டும் தான் இந்த ஃபேமிலிக்காக எதுவா இருந்தாலும் செய்யணும்னு இல்லை, நானும் செய்யலாம். அந்த மருமகளும் இந்த வீட்டுக்கு எல்லாமே செய்வா. அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. அந்த மருமகளும் அவங்க பொண்ணா பாக்குறாங்க 2 அத்தைங்களும். அப்புறம் நான் மட்டும் உங்களை அம்மாவா தான் பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் சும்மா இருப்பேன்னா? எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணா நான் செய்வேல. அந்த மாதிரி என் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிப்பேன். அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் நிப்பேன். இந்த 4 பேர் இல்லாத இடத்துல நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நானும் உங்களுக்கு துணையா நிக்கிறேன். நான் நிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல நான் ஆபீஸ்க்கு வரக்கூடாது
இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. இல்ல அப்புறம் எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் என்னோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேத்துறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. சோ என்னோட ஆசையை ஒழுங்கா நிறைவேத்த பாருங்க. அதை விட்டுட்டு ரொம்ப யோசிச்செல்லாம் போக வேண்டாம். அவ்வளவு தூரம்லாம் இந்த சிம்ரன் வத்து கிடையாது. ஏன் சிம்ரன் எனக்கு எப்போதுமே வத்துதான். உங்களுக்கு வேணா இருக்கலாம், பட் எனக்கு இல்லப்பா. நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிற அளவுக்குலாம் நான் என் மைண்ட் யோசிக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் என் உலகத்துல இந்த ஃபேமிலியை தவிர வேற யாருமே இல்ல. இந்த ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும், அதை மட்டும் தான் நான் யோசிப்பேன். நீங்க ரொம்பலாம் போட்டு குழப்பி இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கு நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க உங்க டைம். என்ன பத்தி யோசிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படி எனக்கு ரொம்ப வீட்டு வேலை கஷ்டம்னா நான் வந்து சமைக்கணும், ஆபீஸ் போயிட்டு வந்து சமைக்கணும், வீட்டை கூட்டணும், இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நான் தண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கணும். அது கிடையவே கிடையாது. நான் இருக்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி. நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சுறாங்க. ஏதோ சின்ன சின்ன வேலை அவ்வளவுதான். அதுவும் நான் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி நான் பிரியா ஐஷோலாம் 3 பேர் சேர்ந்து செய்வோம். அதை விட்டுட்டு வீட்டுல எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. இல்ல இன்னமும் அம்மா உன்னை திட்டிட்டே தானே இருக்காங்க. அதுக்குன்னு உட்காந்து அழுந்துட்டா இருக்க முடியும்? அவங்க என்னைக்காவது ஒரு நாள் மாறுவாங்க. அவங்களோட மைண்ட் செட் அப்படிதான். ஆனா எனக்கு இன்னும் 2 அம்மா நல்லவங்களா தானே கிடைச்சிருக்காங்க. அது போதும் எனக்கு. எப்ப அத்தை திட்டுறாங்களோ அவங்க 2 பேரும் எனக்காக நின்று எனக்காக பேசுவாங்க. அப்ப அவங்க திட்டுற எதுவுமே என் காதுல விழுகாது. ஏன்னா எனக்கு கூட இந்த 2 பேர் இருக்கிறதுன்னு போது எனக்கு எப்படி காதுல விழுகும்? அவங்களோட பாசம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுமே தவிர அவங்க திட்டுறதை என் காதுல கேட்டுக்கவும் மாட்டேன், நான் மைண்ட்ல ஏத்திக்கவும் மாட்டேன். அதனால நீங்க வருத்தப்பட வேணாம். உங்களை காதலிச்சது எதுக்கு? உங்க ஃபேமிலி கூட வந்து உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் தானே. அதுதான் நிறைவேறிச்சு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால ரொம்பலாம் போட்டு யோசிக்காதீங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இல்ல இதுக்கு மேலே உட்காந்து யோசிப்பேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? இல்ல புரிஞ்சிருச்சு. அப்ப கை எடுக்கிறீங்கன்னா நான் கிளம்பட்டுமா? கிளம்புமா கிளம்பு. கொஞ்ச நேரம் நின்னு பேசுறது கூட உனக்கு டைம் இல்லல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னைக்குதான் ஆபீஸ் போறது இல்லையே நீ. ஆபீஸ் போறதுல பையனை பொண்ணு பார்க்கணும், ஐஷு பிரியா கிட்ட உட்காந்து பேசணும், இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது உங்க கூட நின்று பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஆக மொத்தத்துல எல்லாத்துக்கிட்டையும் பேசுவா, புருஷன்கிட்ட நீ பேச மாட்ட. அதான் இவ்வளவு நேரம் பேசினல அது போதாதா? போயிட்டு அவங்க கிட்டே உட்காந்து நான் கொஞ்ச நேரம் பேசணும். அப்படி என்னதான் கதடிப்பீங்க உங்க 3 பேத்துக்குள்ள? கதையெல்லாம் இல்ல. நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இப்படிதான் நாங்க பேச போறோம். கொஞ்ச நேரம் அந்த கார்டன்ல உட்காந்துட்டு பேசணும்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால நாங்க போயிட்டு வரோம். பாய். போயிட்டு வரோம்ல, போயிட்டு வரேன். பாய். கொஞ்ச நேரம் நின்று என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணுதா? அது தோணாது. எனக்கு எப்படி தோணும்? அம்மா இப்ப எதுக்கு இவ்ளோ ஃபீல்ல இருக்கீங்க? கொஞ்சம் சிரிக்கிறது இப்படி இருக்கும்போது எனக்கு பார்க்கவே சதிக்கல. மேடம் தான் பேச மாட்டேன்ட்டீங்களே. உங்களுக்கு டைமே இல்ல என்கிட்ட. இல்ல நான் சிரிக்கிறதையா ரசிக்க போறீங்க? கிளம்புங்க. இப்ப சிரிக்க போறியா இல்லையா? முடியவே முடியாது. உனக்கு தான் என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லையே. அப்புறம் எனக்கும் சிரிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஆமாமா, உனக்கு சிரிக்கிறதுக்குலாம் டைம் இருக்குமா? அது உன் பொண்டாட்டி சொன்னா நீ செய்வியா? உன் பொண்ணு சொன்னா தானே நீ செய்வ. இதே உன் பொண்ணு சொல்லியிருந்தா சிரிச்சிருப்ப. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு என்னாச்சு? எல்லா கணவருக்கும் பொண்ணு வர வரைக்கும் தான் வைஃப் மேல பாசம் இருக்கு. பொண்ணு வந்துட்டாங்க, பாசமே இல்ல. நான் சிரிக்க சொல்றேன், நான் டைம் இல்ல சொன்னதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. போங்க. எப்பயாவது வருவீங்கல்ல என்கிட்ட பேச, அப்ப இருக்கு உங்களுக்கு. அப்ப உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஃபேஸ வச்சுட்டு தயவு செஞ்சு வெளியில போயிடாதீங்க. பார்க்க சதிக்கல. இந்த ஃபேஸ் வச்சுட்டு தானே நீ லவ் பண்ண? ஆமா, உங்க ஃபேஸ் சிரிச்ச முகத்தோட இருக்கும்போது லவ் பண்ணேன். ஆனா இப்போ நீங்க சிரிச்ச முகத்தோட இல்லையே, அதனாலதான் உங்களை லவ் பண்ணல. உங்க மேல இருக்க லவ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அத நீங்க தான் ஏத்தணும். என் மேல இன்னும் பாசத்தை வச்சு என்னை பாத்துக்கணும். நல்லபடியா பாத்துக்கிட்டா மட்டும்தான் இன்னும் காதல் கொஞ்சம் உயரும். உங்க பொண்ணு அளவுக்கு பாத்துக்கணும், இல்லைன்னா காதல் குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம 2 பேத்து கூட சண்டை வந்துடும். சண்டை வரணுமா வரக்கூடாதான்னு நீங்க தான் யோசிக்கணும். இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயே, உன்னை நான் காதலிச்சிருக்கவே மாட்டேன். அது இருந்தனால தானே காதலிச்சீங்க. இதை புடிச்சுதானே காதலிச்சீங்க. அப்புறம் என்ன உங்ககிட்ட வாயை காட்டாம எங்க போய் நான் வாயை காட்டுவேன்? இப்பதான் சிரிச்ச முகத்தோட அவ்வளவு கியூட்டா இருக்கு. என் புருஷன் என்னைக்குமே சிரிச்சா மட்டும்தான் ஹேண்ட்ஸமா இருப்பான். இல்லன்னா கேவலமா இருப்பேனா? இல்லன்னா பார்க்க சதிக்காத ஜெய். புரிஞ்சுக்கோங்க. இனிமே இந்த ரொம்ப யோசிக்கிறது இது பக்கம் போகாதீங்க. உங்களுக்கு அது சுத்தமா செட் ஆகாது. என்னைக்குமே இந்த சிம்ரன் யாரை நினைச்சு வருத்தப்பட மாட்டா. அதே மாதிரிதான் நீங்களும் என்ன நினைச்சு வருத்தப்படவே கூடாது. அப்பெல்லாம் நீ 12 மணிக்கு வருவ. அப்ப நான் நினைச்சிருந்தா வேலையை விட்டு ரிசைன் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லல? ஏன்னா அதுல சந்தோஷமா இருந்தேன். 12 மணிக்கு வந்தாலும் ஹார் என் கூட உட்காந்து சந்தோஷமா பேசுவீங்க. அதே மாதிரிதான் எப்போதும் நம்மளோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும். நான் எப்படி உங்களை புரிஞ்சுட்டோம்னோ அதே மாதிரி நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும். இன்னொரு டைம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு என்கிட்ட தூக்கிட்டு வந்தீங்கன்னா தூக்கி கிராசிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். இப்படி நின்று உங்களுக்கெல்லாம் நான் புரிய வைக்க மாட்டேன். ஏன்னா என்னை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சிருக்கணும். இன்னொரு டைம் இப்படி யோசிச்சுட்டு என்ன புரிஞ்சுக்காம வந்தீங்கன்னா தூக்கி கிராசிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். இதுதான் கடைசி வார்னிங். ஓகேவா? இதுக்கு மேலே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? இப்ப பேசுனதுலயே புரிஞ்சிருச்சுமா. இனிமே நான் யோசிச்சுட்டு உன்கிட்ட அந்த மாதிரி வர மாட்டேன். வந்தாலும் தூக்கி கிராசிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். வந்தா தானே, வரலன்னு என்ன பண்ணுவ? வந்ததா பாருங்களேன் அப்புறம் இருக்கு. இப்படி எல்லாம் இதுக்கு மேல யோசிக்க கூடாது. கேவலமான விஷயம். நான் எப்போதும் இந்த ஃபேமிலி கூட சந்தோஷமா தான் இருக்கேன்.
அதை விட என் புருஷன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு உனக்காக எதை வேணாலும் நான் செய்வேன். உன் கூட ஜென்மம் ஃபுல்லா கை கோர்த்து சந்தோஷமா தான் இருப்போம் நம்ம. இது போதும், போலாமா? போலாம். வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லி அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. போதும் போதும், உங்க அம்மா வந்தாங்க பிரிச்சு மிஞ்சிருவாங்க. நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். அப்ப கூட மாமியாருக்கு பயப்படுற பத்தியா? பயம்லாம் இல்ல, மரியாதை. வாங்க, ரொம்ப பேசாம வாங்க. போலாம். அம்மா நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவ எப்படி இங்க இருக்கா? இதுல என்ன சார் உங்களுக்கு டவுட்? நீங்க வந்த மாதிரி தான் நானும் வந்திருப்பேன். உங்க ஃப்ரெண்ட் என்ன கூப்பிட்டாங்க, அதனால வந்தேன். என்ன இந்த கச்சீஃப் ஏதாவது கொடுக்க போறியா? ஏச்சா அப்படியெல்லாம் இல்ல மச்சான். அப்புறம் ஏன் மச்சான்? அதுக்கு பதில் நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்லைங்க, ஆர்மி அப்பான்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட எங்க அப்பா பேசணும்னு சொன்னாங்க. சோ அதுதான் பேசிட்டு போறானு. ஆர்மி அப்பா கூட நீங்களா? ஆமா, நானே தான். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எங்களையும் கேளுங்க. நீங்க பாட்டுக்கு வந்துட்டா ஆர்மி அப்பா என்ன சும்மா இருப்பாருன்னு நினைச்சீங்களா? அவங்க ரொம்ப பிஸி. ஈஸியெல்லாம் யாரையும் சந்திக்க மாட்டாரு. ஈஸியெல்லாம் அவரை பார்க்க முடியாதுங்க. அதனால நீங்க போங்க. அவர்கிட்ட நான் பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். ஏன் உங்க அப்பா வீட்ல இல்லையா? என்ன மொழுத்தன அவங்க அப்பா எப்படி வீட்டுல இருப்பாரு? இப்போதைக்கு வெளியில போயிருக்காருங்க. அவர் பார்டர் போயிருக்காரு. வரதுக்கு எப்படியும் இன்னும் 2 வருஷம் ஆகும். என்ன 2 வருஷமா? இப்பதானே என் மாமா போயிட்டு வெளியில வந்தாரு. என்ன 2 வருஷம்? டே லூசு, தேவையில்லாம பேசாத. கொஞ்சம் வாய அடக்குடா. எருமை எருமை, உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் லூசு. வீட்டுக்கு வந்தா இல்லன்னு சொல்லி அமுச்சுட மாட்டியா? உட்கார வச்சிருக்க நீ பாட்டுக்கு. போக மாட்டேன்டா. நான் என்ன பண்றது? ஆனா வார்த்தையை கொஞ்சம் அளந்தே பேசுடா. கடைசியில உண்மை தெரியும் போது நாளா பொறுப்பாக முடியாதுடா. அப்புறம் என்னெல்லாம் புடிச்சு திட்டிட்டு இருந்தா நாளா ஏத்துக்க மாட்டேன்டா. என்னடா மச்சா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? சரி நீங்க போங்க, அவர் வந்தாருன்னு நானே சொல்லிடுறேன். ஐயோ, எங்க அப்பா அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாரே. அது முடியவே முடியாது. கேட்டுட்டு எல்லாம் பண்ண முடியாது. என்ன அவர் அப்படிப்பட்டவருங்க. நீங்க கிளம்புங்க. இப்பதான் அருண் வீட்ல இருக்காருன்னு தானே எங்ககிட்ட சொன்னாங்க. ஏன்டா கும்முட்டை இப்படி சொல்லி வச்சிருக்க? பின்ன அப்பா இருக்காரான்னு கேட்டா இருக்காருன்னு சொன்னேன். அவ பாக்குறது கேக்குறான்னு எனக்கு எப்படி தெரியும்? லூசு லூசு, இப்ப என்ன பண்ணுவ? நீ தாண்டா மச்சா ஏதாவது சமாளிக்கணும். ஆமா, நீ வாய விடுவேன், நான் செய்யறேன். போடா, வாய விட்டல பண்ணு. அம்மா உனக்கு அருணோட வீடு எப்படி தெரியும்? நான் தான் சொல்லவே இல்லையே உன்கிட்ட. பெரிய பேலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன் நீ வேற? உண்மையாலுமே நீ காலேஜ் தான் படிக்கிறியா இல்ல வேற ஏதாவது வேலை பாக்குறியா? எப்படி உன்னால வீட்டை கண்டுபிடிச்சிச்சு? அதுவும் கரெக்டா? ஆபீஸ் ரூம் போன அருணோட வீடு எங்கன்னு அட்ரஸ் பார்த்தா எடுத்து வந்தேன். உண்மையாலுமே சொல்லு, நீ டிடெக்டிவ் ஏதாவது வேலை பாக்குறியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் இல்லைங்க. சாதாரண பொண்ணு. அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஓகே தான். அப்படி கூட வச்சுக்கலாம், தப்பு இல்ல. போய் இவ்வளோட கச்சிஃபியாடா எடுப்ப நீ? இருமா, நான் எங்க எடுத்தேன்? நீ எடுத்து கொடுத்த. எடுத்து கொடுத்தனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பேசாம வாய மூடிடு. உடனே நம்மள கண்டுபிடிச்சிருவா போலடா. அவங்க அப்பா ஆர்மிலன்னு கூட கண்டுபிடிச்சிருவா போலடா. இப்ப என்னதான் மச்சா பண்றது? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா தான் இருக்கணும். கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில மட்டும் சொல்லு. வேற எதுவும் எச்சா எதுவும் பேசிடாத. அப்புறம் மச்சா கடைசியில நீ தான் மச்சா கஷ்டப்படுவ. இப்பவே சொல்லிட்டேன் மச்சா. அப்புறம் உன்னோட பாடு. என்னடா கடைசியில கஷ்டப்படுவேங்கிற? அதான் யாரோ ஆச்சு. மூடிட்டு முதல்ல அந்த கச்சிஃபு தூக்கி அந்த பொண்ணு கிட்ட கொடு. அது கொடுத்துடலாம். இன்னைக்கே கூட கொடுத்துடலாம். கொடுத்துருவியா மச்சான்? ஆமாண்டா கொடுத்துருவேன்டா. நீங்க இந்த கச்சிஃப் கொடுத்துட்டா நீங்க போயிருவீங்க தானே? எப்படி இவ்வளவு நாள் அலைய வச்சிட்டீங்களே, அதுக்கு கொஞ்சமாச்சும் உங்களால நல்லா கவனிக்க வேணாமா? அதுவும் மெயினா உங்களை கவனிக்க வேணாமா? அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்ல. கச்சிஃப் வந்த உடனே நீங்க கிளம்பிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். வேற எந்த வேலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா எங்க அப்பா ஆர்மி அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிருக்காரு. ஈஸியெல்லாம் அவர் சீக்கிரம் பார்க்க முடியாதுங்க. அதனால உங்க கச்சிஃப் அருண் இன்னைக்கே கொடுத்துருவாரு. நீங்க கிளம்பிடுங்க. எப்படிங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு கிளம்ப சொல்றீங்க? எனக்கு அழகான 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க, விட்டுட்டு கிளம்ப தோணுமா? இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க. மச்சா, அந்த பொண்ணே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுது. நீ என்னடா இப்படி பண்ற? போய் மூடுற. உனக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக சப்போர்ட் பண்றேன்னு கடைசியில அப்புறம் என்னையே திட்டுவேன்னு நினைக்கிறேன்டா. இந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு எனக்கு போக தோண மாட்டேங்குது. அதுலயும் முக்கியமா விஜய், உங்களை விட்டுட்டு போக தோணுமா? போக தோணல, நான் இங்கே இருக்கேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க நாங்களாம் ஒண்ணா இருக்கலாம். எனக்கு வேற சிம்ரன் வேற தெரியும். அவ என் ஃப்ரெண்டு, உங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா மொத்தமா ஃப்ரெண்டா இருந்துக்கலாம். ஆமா, ஐஷு பிரியா இவங்கெல்லாம் யாரும் உங்ககிட்ட எதுவும் சொல்லல? இல்லையா, அவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. என்ன மறைச்சிங்க சொல்றதுக்கு? இல்ல ஒன்னும் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்றேன். மத்தபடி எல்லாம் ஒன்னும் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேங்க, அவ்வளவுதான். ஐ அம் சாரி, ஃப்ரெண்ட்ஷிப்ல எதுவும் சொல்லல. நம்மள ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க மட்டும் தான் சொன்னோம். மத்தபடி எல்லாம் நாங்க எதுவும் பேசிக்க. ஆமாமா, அவங்க கூட ரொம்ப பேசாதீங்க. ஹலோ அவங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? நான் பேசவே பேசாம இருப்பேன். அதே நீங்க சொல்றீங்க. சின்ன வயசுல இருந்து சிம்ரன் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சிம்ரனோட ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கும் ஃப்ரெண்ட் தான். அதனால நீங்க சொல்லல. இப்போதைக்கு நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு கேக்குறீங்க, பண்ணிக்கலாம். டே மச்சான், வாய் மூடிட்டு உட்காந்துரு. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கு. ஏன்டா? உன்னாலதான்டா இவ்வளவு பிரச்சனை.
என்னால இல்ல கூமுட்ட, உன்னால. நீ அந்த கச்சிஃப் எடுக்காம இருந்திருக்கணும். ஏன்டா சொல்ல மாட்டேன்? சொல்லுவேன், வாய மூடு. சரி அருண், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தானே? தாராளமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என் ஃப்ரெண்டே சொல்லிட்டான், அப்புறம் என்ன? அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ரொம்ப முக்கியமாடா. இல்லன்னு சொல்லி தொலைய வேண்டியது. இது நல்லா இருக்கே, நீ மட்டும் சொல்ல மாட்டேன், நான் மட்டும் சொல்லணுமா? போடா, நீ வேணா சொல்லிக்கோ. இப்பெல்லாம் எல்லாமே என்னால இருக்க முடியல, தெரியுமா? தெரியும். எனக்கு ஃபீவர் வந்துட்டு இருக்கு, வந்து பார்த்தா ஓடிட்டியே நீதான். அவளை கொண்டு போய் விட்டுட்டு வரணும்டா, அதனால போகணும்டான்னு சொன்னி. அவ என்னை விட உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா போயிட்டா போல. எனக்கு எப்போதும் நீயும் முக்கியம் தான். 2 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான். ஏன்டா அப்படி அவ கூட மாற்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவ கூட என்ன சேர்க்காதடா. இப்பெல்லாம் உனக்கு அவ இல்லாம இருக்க முடியலன்னு சொல்ற, இருந்துட்டு போகுதுடா. நீ சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச பொண்ணுடா, அதை இவனுக்கு புரிய வைக்கவும் என்னால முடியலையே. இப்ப என்ன பண்றது? இவன் இப்படியே வாய் அடிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா அவன் கிட்ட ஒரு நாள் மாட்டிக்குவான். ஏதாவது வாயை திறந்து ஏதாவது காட்டுல அருண், அவ்வளவுதான். நீ எடுத்து இந்த உலகத்துல இருக்க மாட்டேடா. என்னன்னா என் ஃப்ரெண்டு காதுல ஏதோ பொறுமையா சொல்லிட்டு இருக்கா? என் ஃப்ரெண்டு மிரட்டிட்டு இருக்கியா? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் மிரட்டிட்டு தான் வேற வேலை பார்க்க போறாங்க. ஏன் விஜய், நீ வேற லூசு தரமா பேசாத. என்கிட்ட ரொம்ப பேசி கடைசியில நீயே மாட்டிக்காத. அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காத. நான் ஏன் மாட்டிட்டு முடிக்க போறேன்? என்ன இவனும் அதை தான் சொல்றான், நீயும் அதை தான் சொல்ற. அதெல்லாம் இருக்கு, உன்கிட்ட சொன்னாலும் புரியாது விஜய். வேஸ்ட் விஜய். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிட்டு நீ தான் விஜய் முடிக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் நான் முழிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட பத்தி என்ன தெரியும் உனக்கு? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் நான் கேட்கணும். உன்னை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கப்புறம் யூஸ் ஆகலாம். அது உனக்கு புரியாது விடு. புரிஞ்சு பிரயோஜனம் இல்ல விடு. போதும் 2 பேரும் நிப்பாட்டுங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சண்டை போட வேணாம். ஓகே. நம்ம இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் எந்த கேள்வியும் கேட்காது. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஃப்ரெண்ட் சொன்னா கேட்பதானே? கேட்டு தொலைகிற வேற வழி இல்லையே எனக்கு. ஃப்ரெண்டா போயிட்டியடா, கேட்டுதானே ஆகணும். அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிரு. எதுக்கோ தாரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கூடா. ஏன் அவதான் என்ன பார்த்து பயப்படணும்? சீ, உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ என்ன பூச்சாண்டியா? உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு சாதாரண என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அப்புறம் இவன் மட்டும் சொல்றான். அவன் அப்படிதான் சொல்லுவான். அதை கேட்டு நீயும் பண்ற லூசுத்தனமா. எதுக்கும் அவ சொன்ன மாதிரி என்கிட்ட ஜாக்கிரதையாவே இருந்துக்கோயே. 2 பேரும் எதையோ வச்சு நல்லா பேசுறீங்க, என்னன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே. நாங்க 2 பேரும் எதையும் வச்சு எல்லாம் பேசல, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். ஆமாண்டா தாரா, இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவளை திட்டவும் கூடாது, பேசவும் கூடாது. பேசலடா, ஃப்ரெண்ட பேசவே இல்ல. பாத்துக்கிறேன் மச்சான், அவனுக்கு ஒரு நாள் இருக்குடா. மாட்டி ஒரு நாள் என்ப அது பாத்துக்கலாம். என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கோச்சுக்க மாட்டா. என்ன ஃப்ரெண்ட்? உன்கிட்ட கோச்சுக்க முடியுமா அருண்? கோச்சுக்க மாட்டேன். ஆனா விஜய் ஏதாவது சொல்லிருந்தா நான் கண்டிப்பா கோச்சுப்பேன். பாத்துக்கலாம். இந்த ஃப்ரெண்ட விட்டு கொடுக்கறல மச்சானி. உன்னை போய் விட்டு கொடுக்க முடியுமாடா? என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுடா, உன்னால விட்டு கொடுக்க முடியாது. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில. அப்பா வர்றா, அதுக்கு என்ன அப்பதானே வர்றாரு. பக்கத்துல யாருன்னு பார்த்தல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்கிட்ட கேட்டா போய் சொன்னல. நான் நடிக்கிறேனோ இல்லையோ, நீ நல்லா நடிக்கிறாரு. சும்மா விளையாட்டுக்குதான். இப்ப விட்ட விளையாட முடியாது. என்னடா பண்ணலாம்? அதாண்டா ஒண்ணும் புரியல. ஏதாவது பண்ணு. சரி தர, நீ போயிட்டு வா. எங்க போகணும்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். யாரும் இந்த வீட்ல நான் இருக்க கூடாது. இருக்கலாம். எனக்கு இல்லாத உரிமையாடா உனக்கு இந்த வீட்ல இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல அப்புறம் லேட் ஆயிரும், உனக்கு கஷ்டமா போயிரும். அதான் கிளம்பு. அப்புறம் நாங்க மாட்டிப்போமா. கிளம்புமா. இந்த அருணுக்கு இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இந்த வீட்ல இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா போக முடியும். உன் சொத்துல அவ பங்கு கேட்டுருவா போலடா. பரவாயில்ல, விடுறா மச்சான். எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவளுக்கும் இருக்கும், உனக்கும் இருக்கு. டே லூசு, அப்போ வராரு. ஏதாவது பேசி அனுப்பிச்சுடுறா. நான் என்னடா பேசுவேன்? அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். பேசினா எப்படி பேச முடியும்? மச்சான் ஏதாவது பண்ணணும்டா. அப்பா வந்துட்டாரு, நம்ம காலிடா. ஏன் தரா, உங்க வீட்டுக்கு டைம் ஆகுது. உங்க வீட்ல இருந்து கால் பண்ண போறாங்க. ஐ அம் சாரி, நான் ஹாஸ்டல். ஆமாமா, ஹாஸ்டல் வார்டன் திட்டிட்டு போறா. நீ கிளம்பே. ஏன் உன் ஹாஸ்டல் வார்டன் உன திட்டலையா? கூட பேசாதமா, கிளம்புமா. இல்லனா மாட்டிப்போமா. தயவு செஞ்சு கிளம்புமா. மாட்டிப்பீங்களா? யார்கிட்ட? அதுதான் அருண் அம்மா கிட்ட. ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா திட்டுவாங்க. இல்ல, அருண் அம்மா அப்பாவே பாத்துட்டாங்களே என்ன. என்னடா பண்ணி வச்சிருக்க? அவ வந்தா அம்மாவை பாக்கணும்னு சொன்னா அதான்டா கூட்டிட்டு போன. நான் என்ன பண்றது? போடாங்க லூசு. இப்ப என்ன பண்ணுவ தெரியலையே. ஒண்ணு அப்பாவை டைவர்ட் பண்ணிடலாம், இவளை டைவர்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறா. இல்லன்னா நான் தான் மாட்டுவேன். பண்ணி தொலைக்கிறேன், கவலைப்படாத. சரி தர, நம்ம உள்ளார போலாமா? உள்ளார லூசி அப்பா வருவாரே. வெளியில இருந்தா மாட்டிக்குவோம். அப்பா எப்படியோ உள்ளார போயிட்டு குளிச்சுட்டு தூங்க போயிடுவாரு. சோ அதுக்கப்புறம் இவ்வளவு வெளியில அனுப்பிச்சு விட்டுறலாம்ல. ஏதோ பண்ணி தொலை. அவளுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தவங்களும் செருப்பாரு. இதுக்கு மேல சும்மா வந்துருவாடா. என்னடா பண்றது? பாத்துக்கலாம் மச்சா, நான் இருக்கேன். நீ இருக்கிறதாண்டா கஷ்டம். கவலைப்படாதடா, பாத்துக்கலாம். என்னமோ பண்ணி தொலை. தாவணி நழுவினாள், இதயமும் நழுவுதே. அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே.
ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. விழியை மூடும் போதிலும் விரல்களாலே